Hi friends, நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான எப்படி பட்டர் நான் அண்டு கார்லிக் நான் எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்புறம் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானுக்கு வந்து இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 1.5 கப் அளவு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். நான் இன்னும் வந்து ஈஸ்ட்டை சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு 1/4 கப் அளவு வந்து நல்லா வெதுவெதுப்பான சுடுதண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஈஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஈஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஈஸ்ட் வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே டேரெக்டாக மாவு கூட ஆட் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து மாவு பேச ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து ஈஸ்ட் நம்ம வந்து சேர்த்து பயன்படுத்தினால வெறும் ஈஸ்ட் மட்டும் நம்ம மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ ஈஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம், நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட்டட் ஆகிடுச்சு. அதனால் மாவில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உங்களுக்கு தேவையான வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈஸ்ட் தண்ணி இருக்குல்ல அதை வந்து சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாம். மாவு கூட ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்ப லூஸ் கெட்டியாக இல்லாமல் நம்மளுக்கு சாஃப்டாக வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து மாவு காயாமல் இருக்க 1 டேபிள் ஸ்பூனில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு நம்ம வந்து ஊற வைக்கணும். பார்த்திங்களா சாஃப்டாக அந்த மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சு மேலே. இப்போ வந்து ஒரு துணியை வந்து நம்ம போட்டு மேலே போட்டுடலாம். இது வந்து அப்படியே டபுள் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அளவாகும். இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பார்த்திங்களா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்த்திங்களா ரொம்ப அது அப்படியே டபுள் ஆகி வந்திருக்கு. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை அப்படியே நம்ம லைட்டாக பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ அந்த மாவு வந்து நம்ம வந்து சின்ன பீஸாக நம்ம சின்ன உருண்டையாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4லேருந்து 5 உருண்டை அளவு கிடச்சிச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பூரி கட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம அந்த உருட்டி வச்சுருந்த மாவு வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். எடுத்து இந்த மாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறலாம். மாவில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் மாதிரி நம்ம விரிச்சு எடுத்துடலாம். பூரி கட்டி எடுத்து அப்படியே நான் மாதிரி விரிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி நார்மல் தோசைக்கல் இருக்குல்ல அதில் தான் நான் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். நம்மகிட்ட தந்தூரி அடுப்பு இல்லாதனால நம்ம வந்து இன்றைக்கி நான் தோசை பேன்லேயே நான் உங்களுக்கு எப்படி செய்யறது காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் மாதிரி விரிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீளமாக அப்படி விரிப்போம். பார்த்தீங்களா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து தண்ணியை வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து கரெக்டாக மட்டும் மாவு பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ மாவு வந்து விரிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் திக்காக இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ இந்த மாவில் வந்து நான் லைட்டாக வந்து தண்ணி எடுத்து லைட்டாக நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன். மாவு வந்து லைட்டாக வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம தோசை பேனை வந்து இப்போ ஹீட் பண்ணியாச்சு. அந்த ஹீட் பண்ண பேனில் வந்து அடுப்பை வந்து நீங்கள் மீடியமாகவே வச்சுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் அளவுக்கே நம்மளுக்கு வந்து மேலே வந்து சின்ன பபுள்ஸாக எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் திருப்பி போடலாட்டி எப்படி டேரெக்டாக ஸ்டவ்லேயே அப்படி காமிச்சிடலாம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பபுள்ஸ் வந்து நல்லா அந்த மேலே இருக்க உப்பி வந்திருக்க இடத்துல ஃபுல்லாக
திருப்பி போட்டோம்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் காமிச்சோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பராகவும் இருக்கும், இன்னொரு நல்லாவும் இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க ஒரு முன்னாடி நீங்கள் வந்து அப்படியே திருப்பி கூட போட்டுடலாம். நம்ம நார்மல் தோசை பேன்லேயும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்களா, திருப்பி போட்டாச்சு. நம்மளுக்கு வந்து 2 பக்கம் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டர் இருக்குல்ல, அந்த பட்டரை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷ் எடுத்து அந்த பட்டரை வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டரை வந்து அப்படியே அதில் அப்ளை பண்ணிட்டோமா, அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து நம்ம கார்லிக் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மாவு வந்து நான் விரித்து வச்சுட்டேன். அடுத்து வந்து இதில் வந்து பட்டரை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் தாராளமாக பட்டர் அப்ளை பண்ணுங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பட்டர் வந்து இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக் இருக்குல்ல, பூண்டு, அந்த பூண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டை. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். கொரியாண்டர் லீவ்ஸு கொஞ்சோண்டு தூவி விட்டுடலாம். தூவி விட்டு லைட்டாக நம்ம அந்த சப்பாத்தி கட்டி எடுத்து நம்ம வந்து லைட்டாக ஊட்டி விட்டுக்கலாம். அந்த கார்லிக்கும் அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸும் நல்லா அமைங்கிடும் அந்த மாவோட. இப்போ வந்து நம்ம தோசை பேனில் எடுத்து போட்டு எடுத்துடலாம். தோசை பேனை ஹீட் பண்ணி அந்த நானை வந்து நம்ம சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, பபுள்ஸ் வந்து வந்துருச்சு. அப்படின்னு நம்ம வந்து பின்னாடி திருப்பி போட்டுடலாம். இது ஒரு கிட்டத்தட்ட 30 செகண்ட்ஸ் அளவு மட்டும் நல்லா வேகட்டும். கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்த்திங்களா, சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம வந்து பட்டரை வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பட்டர் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. பார்த்திங்களா, அதோட ஃபைனல் லுக் இவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி வேறு லெவலாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான பட்டர் நான் அண்ட் கார்லிக் நான் எப்படி வீட்லேயே செய்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த நானுக்கு வந்து சைடிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்க, பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கொண்டு வரும். இன்னொரு அருமையான ரெசிபியும் சந்திக்கிறேன்.